ஐப்பட்டி உப்பட்டி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நூல் அளவு எக்ஸஸாக இருக்குது, அதை வந்து கழிச்சு விட்டுக்கலாம். ஊக்குப்பெட்டிக்கு தான் அளவு எடுக்கிறோம். இதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஊசியில் குத்தி குத்தி பழக்கமாயிடுச்சு. இது பழக்கம் இல்லாதவங்க டீஷில் மார்க் பண்ணிக்கோங்க. முடிச்சிட்டோம். வாங்க இது என்ன ஜாயின் பண்ணுவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது பார்ப்போம். ஷோல்டர் பகுதி முன்கழுத்துக்கிட்ட எப்போதும் இந்த அளவு டைட் பண்ணிக்கோங்க. கழுத்து லூஸ் இல்லாமல் இருக்கும். ரெண்டு தையல் போடணும்ப்பா எல்லாத்துக்குமே, அப்போ தான் சீக்கிரம் பிரியாது. ப்ளவுஸ் கிழிஞ்சாலும் தையல் பிரியாது. இப்போ நம்ம அடிக்கை உயரம் பார்க்கணும் இல்லைங்களா, கரெக்டாக இருந்தால் தான் தைக்க முடியும். ஏற்ற இறக்கம் இருந்தால் அப்படியே ஜாயின் பண்ணோம்னா ப்ளவுஸ் அமையாது. பஞ்ச் டு பஞ்ச் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே சிசர் கட் பார்த்தீங்கன்னா சிசர்